Parents view welcomes you. ஓட்ஸ் புட்டிங் செய்யலாம் வாங்க. 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, தோலை உரித்து இந்த மாதிரி பிளேட்டில் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டையை டப்பு டப்புன்னு உடச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண வாழைப்பழ விழுது அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி கொடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. ஓட்ஸ் வெயிட் லாஸ், வாழைப்பழம் சத்தானது. 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. க்ரஷ்டு ஏலக்காய் 4 சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. கலக்கி வச்சுருக்க கலவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அது மேலே இந்த கலவை பாத்திரத்தை வச்சு மூடிடுங்க. அதுக்கு முன்னாடி தேவையான நட்ஸெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 40 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. விசில் வேண்டாம். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள். மாவு வரலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதை பீஸாக்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழம் அதை விட நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.